நம்ம உலகத்துல 1000 லட்சங்கள் நம்ம சம்பாதிக்கலாம், சேர்த்து வைக்கலாம். அவை எல்லாம் நம்மை பரலோகத்துக்கு கொண்டு வராது. நம்மை பரலோகத்துக்கு கொண்டு வர வேண்டிய ஒன்றே ஒன்று, நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு, அந்த பாதையில் மரணம் இல்லை. ஆமென். நாம் நீதியின் பாதையில நடக்கிற பொழுது நாம் நித்திய ஜீவனை சுதந்தரிக்க முடியும். நீதியின் பாதை என்பது என்ன அப்படின்னு பார்த்தா, நேர்மையான வழியில போறதுதான் நீதியின் பாதை. செகேயு பாவியாய் இருந்தாலும் அவர் நீதியாய் வந்தார். இயேசு கிறிஸ்து வந்தவுடனே அவர் சொன்னார், யாரிடமாவது நான் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நான் திரும்ப என்ன பண்ணிடுறேன், நான் நாளத்தனையா கொடுத்துறேன். அநியாயமா வாங்கிட்ட நாளத்தனையா கொடுத்துறேன் அப்படின்ட்டார். நீதி, அவர் நீதியை நிறைவேற்றினார். ஆமென். அதனாலதான் ரட்சிப்பு வந்தது சகேயு வீட்டிற்கு. தேவன் சொல்லுகிறார், நீ நீதியின் பாதையில நட. நீ நீதியின் பாதையில நடக்கிற பொழுதுதான் உனக்கு நித்திய ஜீவனை நான் சுதந்திரமாய் தருவேன் என்கிறார். அது கொஞ்சம் கஷ்டம்தான், நீதியின் பாதையில நடக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனாலும் நடந்து பழகிட்டோம்னா அது நமக்கு என்ன ஆயிரும், நமக்கு ஈஸியா போயிரும். ஆனால் நாம் நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்றால், நித்திய வாழ்வு நமக்கு வேண்டும் என்றால், நாம் நித்திய பாதையில தான் நடந்தாக வேண்டும். தேவன் கற்றுக் கொடுக்கிறதுல நாம் நடக்க நாம் பழகி கொள்ள வேண்டும். அப்பொழுது நித்திய ஜீவனை, நித்திய ராஜ்யத்தை நாம் சுதந்தரிக்க முடியும்.